ஹலோ எவ்ரிபடி. ஸோ நியூ கிரிமினல் லாஸ் படிக்க போறோம். ஆல்ரெடி நீங்க பழைய கிரிமினல் லாஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் பேனிக். உங்களுக்கு அதே தான் இங்கேயும் இருக்கு. கொஞ்சம் அங்கங்க மட்டும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி ஹியர். நீங்க அப்படியே மொத்தமாவே நான் முதல்ல இருந்து படிக்கணும் அப்படி இல்ல. இட்ஸ் ஈஸி தான். ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸி தான். இல்ல நான் இந்த ஆக்டே இன்னும் படிக்கவே இல்ல அப்படின்னாலுமே, வி ஆர் கோயிங் டு டாக் அபௌட் தட் இன் டீடைல் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம டீடைல்டா எப்படி கிளாஸ்ல படிப்போமோ அதே மாதிரி தான் படிக்க போறோம். ஸோ டோன்ட் வரி. ஓகே. இப்போ ஹஸ்லர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்போ நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி யூ கேன் டேக் யுவர் நோட் புக்ஸ், கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்து ஸ்டார்ட் மேக்கிங் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நீங்க நியூவா இருக்கீங்க, இப்போ வரைக்கும் ஹஸ்லர்ஸ்ல எந்த கிளாஸுமே அட்டெண்ட் பண்ணது இல்ல, யுவர் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ நோட் புக். இதுக்குன்னு செப்பரேட்டா நோட் புக் வைங்க. ஜேஏஜிஎல்க்கு தனி நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். நம்ம கிளாஸ்ல என்ன கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறோமோ கிளாஸ்ல நம்ம வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் ஸ்டப்ஸ். ஓகே, அந்த ஹேண்ட் ரிட்டன் ஸ்டப்ஸை நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல காப்பி பண்ணணும். ஓகே. அண்ட் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் இங்க யூஸ் பண்ண போறோம். அது ஒண்ணும் இல்ல. ஐசிஐசிஐ சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்த மெட்டீரியல் தான். நீங்க ஐசிஐ சப்ளிமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்ட் கமெண்ட்ல ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் இதோட டிரைவ் லிங்க் குடுத்துடுறேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். ஓகே, ரைட். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் குள்ள போயிடலாம் இன்னைக்கு. எஸ், ஐ ஹோப் த ஸ்கிரீன் இஸ் விசிபிள். எஸ், ரைட். So, lesson number 7, law relating to crime and its procedure. ஓகே, இது வந்து டாபிக் ஹெட்டிங்க மாத்தவே இல்ல அவங்க. அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஓகே, முன்னாடி வந்து we had something called IPC and now we have something called BNSS. அதை மாத்திட்டு BNSS அப்படின்னு சொல்லிட்டு புது லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, பேரு புதுசே தவிர மேக்சிமம் அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. ஓகே, இத வந்து இப்ப என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா பிஎன்எஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. இது பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகே, 2023 இதை இப்படி மாத்திருக்காங்க. அண்ட் சிஆர்பிசிய பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. 2023 மாத்திருக்காங்க. இதை எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வரணும் அப்படின்னா, ஐபிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்ப வந்தது, 1860ஸ்ல வந்தது. கரெக்ட். அண்ட் சிஆர்பிசி எப்ப வந்தது, 1970ஸ்ல வந்தது. கரெக்ட். அப்ப இருந்த சிச்சுவேஷன், அப்ப இருந்த சொசைட்டல் சிச்சுவேஷன், அப்ப இருந்த கிரைம் ரேட்ஸ், கிரைமோட நேச்சர் எல்லாமே வேற. அண்ட் இப்போ 2025ல பாத்தீங்கன்னா எல்லாமே வேற. கரெக்டா? 2025ல we have every single day we have new form of crime. கரெக்ட். நியூ ஃபார்ம் ஆஃப் கிரைம் அண்ட் இட்ஸ் லைக் எவர் சேஞ்சிங்ங்கிற மாதிரி, எவர் ஆடிங்ங்கிற மாதிரி கிரைம் லிஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது இப்ப இருக்கிற சினாரியோல. ஈவன் தோ ஐபிசில வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அப்போதைக்கு இருக்கிற கிரைம் ஆட் பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு ஆம்பிட் கீழே கொண்டு வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்த கோடு. ஓகே, 1947ல இண்டிபெண்டன்ஸ் வந்தது. ஆனா ஐபிசி எப்போ வந்துருச்சு, 1860ஸ்லயே வந்துருச்சு. கொலோனியல் ரூல் கீழே வந்துருச்சு. அத வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சுமே we are using only that. இந்த ரீசனுக்காகவும் அவங்க புது லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, புது லாஸ்னா எல்லாத்தையுமே மொத்தமா அப்சைட் டவுன் மாத்திட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்ல. ஓகே, அங்க இருக்கிற சப்ஸ்டான்ஷியல் பார்ட்ட வந்து அப்படியே வச்சுட்டு புதுசா இப்ப இருக்கிற சினாரியோக்கு ஏத்த மாதிரி ஒரு சில அடிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில டிலீஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என் கூடயே படிச்சுட்டு வாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இது வந்து இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஐ எம் நாட் அப்லோடிங். ஓகே, இந்த மெட்டீரியல் ஐ பி அப்லோடிங். ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிரைவ் லிங்க்ல இருக்கும். இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்க தான் எடுக்கணும் உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ஸ்ல. ஓகே, ரைட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடலாம். பாரதிய நியாய சங்கீதா. ஓகே, பாரதிய நியாய சங்கீதா இது வந்து என்னது அப்படின்னா மியர்லி இட்ஸ் அ மாடர்ன் டே லெஜிஸ்லேஷன். மாடர்ன் டே அப்படின்னா இப்போ கான்டெம்பரரிலி சமகாலத்துல இருக்கிற விஷயத்தை ஏத்த மாதிரி, விஷயத்துக்கு இன்னும் அட்ரஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்து மாடர்ன் டே லெஜிஸ்லேஷன் தான் பாரதிய நியாய சங்கீதா. ஓகே, இது எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா கொலோனியல் ரூலுக்கு கீழே வந்த ஐபிசிய ரீப்ளேஸ் பண்ணிருக்கு.
இந்தியன் பீனல் கோட வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஐபிசி வந்து 1860ல வந்தது. அத வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ பிஎன்எஸ் 2023 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப வரைக்கும் 2023 வரைக்குமே இதுதான் மெயின் பீனல் கோட் ஆஃப் தி கண்ட்ரியா இருந்துச்சு. மெயின் பீனல் லா. ஓகே. மெயின் பீனல் லா ஆஃப் தி கண்ட்ரியா இருந்தது 2023 வரைக்குமே. இப்பதான் அதை மாத்திருக்காங்க பிஎன்எஸ் 2023 அப்படின்னு. ஓகே. பிஎன்எஸ் வந்து புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஐபிசில இல்லாதது இங்க என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாடர்னைஸ்ட் டெஃபினிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினிஷன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இருக்கிற டெஃபினிஷன் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்கிற டெஃபினிஷன் அப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன் கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி, கான்டெம்பரரி இந்தியாக்கு ஏத்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் வந்து புது புது ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரைம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இதுல. ஓகே. புது புது ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரைம் அப்ப இல்லாதது இப்ப என்ன புது கிரைம் இருக்குன்னா, சைபர் கிரைம் அண்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம். ஓகே. சைபர் கிரைம் அண்ட் வெல் பிளான்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் கிரைம் வந்து இப்ப ரொம்ப பிரெவலண்டா இருக்கிறதுனால, அத அட்ரஸ் பண்ற மாதிரி புது ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பரா அலைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி சோஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரியாலிட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி. கான்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்துல இப்ப இருக்கிறது. ஓகே. இப்ப இருக்கிற கான்டெம்பரரிலி பாத்தீங்கன்னா சோஷியல் ரியாலிட்டீஸ் ஆர் டிஃபரெண்ட். சமூகத்துல இருக்கிற ரியாலிட்டீஸ் ஆர் டிஃபரெண்ட். டெக்னாலஜிக்கல் ரியாலிட்டீஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ 1860ஸ்ல இருந்த சோஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரியாலிட்டீஸ்க்கும் இப்ப சமகாலத்துல இருக்கிற சோஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரியாலிட்டீஸ்க்குமே டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த பீனல் லாவ, இந்த கிரிமினல் லாவ வந்து இப்ப இருக்கிற கான்டெம்பரரி ரியாலிட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாடியூல் லாங்குவேஜ் நீங்க மாத்தவே கூடாது. ஐ எம் மேக்கிங் இட் சிம்பிள் தானே தவிர நீங்க மாடியூல் லாங்குவேஜ மாத்தக்கூடாது. ஓகே. சோ இது மாடியூல் லாங்குவேஜ்ல இருந்து தான் எடுத்தது. சோ யூ கேன் ஃபாலோ திஸ். ஓகே. அண்ட் ஃபோர்த், இங்க இருக்கிற பிஎன்எஸ்ல புது பனிஷ்மெண்ட்ல கம்யூனிட்டி சர்வீஸ்னு கம்பல்சரி பனிஷ்மெண்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடி படிச்ச ஐபிசி படிச்சவங்களுக்கு தெரியும். வி ஹேட் டெத், இம்ப்ரிசன்மென்ட் இதெல்லாம் தான் இருந்தது. இப்ப புதுசா கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கறத ஒண்ணு புது பனிஷ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்த பத்தியும் இந்த லெசன்ல டீடைல்டா படிப்போம். ஓகே. சோ இங்க வந்து என்னன்னா ஒரு ஓவர்வியூ குடுத்திருக்கேன். ஐபிசில இல்லாத எத வந்து இங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அதுல மெயினா பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பனிஷ்மெண்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பரா ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ரீஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்பியூரிட்டீஸ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெரரிசம் அண்ட் செடிஷன் லாஸ். எல்லாத்த பத்தி டீடைல்டா படிப்போம். இப்ப ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகே. அண்ட் ஃபைனலி ஆப்சலீட் ஆஃபென்ஸ். அதாவது இனிமே இது ஆஃபென்ஸே கிடையாதுங்கிற ஆஃபென்சஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆப்சலீட் அப்படின்னா நாட் இன் யூஸ் எனிமோர். நோ மோர் இன் யூஸ். அத வந்து ஆப்சலீட்ன்னு சொல்லுவோம். சோ அந்த மாரி ஆப்சலீட் ஆஃபென்சஸ வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ இந்த 5 விஷயங்கள், 6 விஷயங்கள் தான் வந்து ஐபிசில இல்லாதத இங்க கொண்டு வந்திருக்காங்க. குயிக்கா இத வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டா இப்படியே தான் எழுதணும். ஓகே. மாடர்னைஸ்ட் டெஃபினிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரைம அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து கான்டெம்பரரி ரியாலிட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பனிஷ்மென்ட்க்கான ப்ரொவிஷன்ஸ்ல கம்யூனிட்டி சர்வீசஸ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் டெரரிசம் அண்ட் செடிஷன் லாஸ ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்சலீட் ஆஃபென்சஸ எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதையே தான் எங்க புக்ல குடுத்திருக்காங்க. இத நீங்க படிச்சா யூ வில் நாட் பி ஏபிள் டூ ரிமெம்பர்ங்கிறதுனால ஐ அம் மேக்கிங் இட் சிம்பிள். அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டு வி ஆர் மேக்கிங் இட் சிம்பிள். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, கிரைம் அப்டின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிரைம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ சோஷியல் பினாமினன். ஓகே. கிரைம்ங்கிறது ஒரு சோஷியல் பினாமினன். சொசைட்டில நடக்கிற ஒரு இவென்ட். ஓகே. கிரைம்ங்கிறது சொசைட்டில நடக்கிற ஒரு இவென்ட். அது எப்போ அரைஸ் ஆகும் அப்டின்னா, ஒரு விஷயத்த கிரைம்ன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? அதுக்கு முதல்ல ஸ்டேட்ன்னு ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். கரெக்ட். ஸ்டேட் அப்டின்ட்டு ஒண்ணு ஒரு லா, ஒரு செட் ஆஃப் இத கம்பைன் பண்ணி நாங்க இந்தியான்னு சொல்றோம். இத கம்பைன் பண்ணி இத நாங்க ஸ்டேட்ன்னு சொல்றோம். இத வந்து கவர்ன்மெண்ட்ன்னு சொல்றோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்ட ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஸ்டேட் வந்து நெறைய லாஸ் வந்து கொண்டு வரும். லெஜிஸ்லேஷன் வந்து நெறைய லாஸ், ரூல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணும். அந்த ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரிலி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். அத ஒருத்தன் பிரேக் பண்ணுவான்ல, அந்த பிரேக்கிங் ஆஃப் தி லாவ தான் கிரைம்ன்னு சொல்றாங்க. ஓகே. முதல்ல வந்து ஸ்டேட்ட நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க. ஒரு ஸ்டேட்ட வந்து உருவாக்குறீங்க. ஸ்டேட்னா ஹியர் வி மீன் கவர்ன்மென்ட். ஓகே. அந்த ஸ்டேட்ட ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த ஸ்டேட் வந்து பதிலுக்கு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. நம்மள வழி நடத்துறதுக்கு. லாஸ் மேக் பண்ணுது. நம்மள வழி நடத்துறதுக்கு, ஒழுக்கத்த கொண்டு வரதுக்கு, யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கு. இந்த லாஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இத ஒருத்தன் பிரேக் பண்றான் அப்டின்னா, இந்த பிரேக்கிங் ஆஃப் லாவ வந்து கிரைம் அப்டின்னு சொல்றாங்க.
ஓகே. இது வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டா சொல்ட்டாங்க. ஓகே. ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்ணணும், ரூல்ஸ செட்டப் பண்ணணும் அண்ட் அத ஒருத்தன் பிரேக் பண்ணானா அது கிரைம்ன்னு சொல்ட்டாங்க. அப்போ ப்ராப்பரா ஒரு டெஃபினிஷன் இருக்கா? ஒரு ப்ராப்பரா ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் இருக்கா? இதுதான் கிரைம்ன்னு சொல்றதுக்குன்னு கேட்டா, ஒரு ஃபிக்ஸ்டு ரூல் கிடையாது. ஓகே. நோ ஃபிக்ஸ்டு ரூல் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் கிரைம். இத கிரைம்ன்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு எந்த ஃபிக்ஸ்டு ரூலும் கிடையாது. பிஎன்எஸ் கீழயும் கிடையாது. ஓகே. கிரைம்னா அவங்க மொத்தமா என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, இந்த லா எத கிரைம்ன்னு சொல்லுதோ அது கிரைம் அப்டின்ட்டாங்க. ஓகே. கிரைம்னா இதுதான். இந்த ப்ரொசீஜர்ல தான் கண்டுபிடிப்போம் அப்டின்ட்டுலாம் கிடையாது. இந்த விஷயம் நடந்ததுன்னா கிரைம்ன்னு சொல்லல அவங்க. ஓகே. டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் எல்லாம் அது டிஃபரெண்ட்டா படிப்போம். ஓகே. ஆனா கிரைம்க்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து குடுக்கல. அவங்க என்ன சொல்ட்டாங்க, வாட் லா சேஸ் கிரைம் அப்டின்னா, அத கிரைம்ன்னு சொல்ட்டாங்க. ஓகே. இப்ப வந்து கிரிமினல் ஆஃபென்ஸ் அண்ட் சிவில் ராங் அப்டின்ட்டு 2 விஷயம் இருக்கு. சிவில் சிவில் ராங் அண்ட் கிரிமினல் ராங்ன்னு சொல்லுவோம்ல. சோ கிரிமினல் ஆஃபென்ஸ வி கால் இட் கிரைம். கரெக்ட். சோ கிரிமினல் ஆஃபென்ஸ் அப்டின்னா என்னன்னா, ராங் அகைன்ஸ்ட் த சொசைட்டி. சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா நீங்க பண்ற தப்ப வந்து வி கால் இட் கிரிமினல் ஆஃபென்ஸ். அண்ட் சிவில் ராங் அப்டின்னா ஒரு பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுறத நம்ம சிவில் ராங்ன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு இண்டிவிஜுவல ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்டின்னா, அது அந்த இண்டிவிஜுவல மட்டும் தானே பாதிக்குது. அப்ப அது கிரிமினல் கீழ வராம சிவில் கீழ வருமான்னு கேட்டா கிடையாது. இட் வில் கம் அண்டர் கிரிமினல். சி கொலை நடந்திருக்கு அப்டின்னா, ஈவன் தோ லாஸ்ன்னு பார்த்தா அந்த இண்டிவிஜுவலுக்கு தான். அது இல்லன்னு சொல்லல. பட் அது வந்து ஒரு சொசைட்டியோட அந்த பீஸயே பாதிக்குது. அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ட்ராமாவ குடுக்குது. கரெக்ட்டா? அந்த சொசைட்டியோட பேலன்ஸ கொஸ்டின் பண்ணுது. அப்ப அந்த மாரி தப்ப வந்து ஒரு இண்டிவிஜுவல்க்கே நடந்தாலுமே, அத கிரிமினல் ஆஃபென்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே. சோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டூ ரிமெம்பர். ரைட். கிரைம்க்கு கீழ வாட் ஆல் யூ வில் ரைட் அப்டின்னா, இட் இஸ் அ சோசியல் பினாமினன் ஃபர்ஸ்ட். அது எப்ப அரைஸ் ஆகும்? முதல்ல ஒரு ஸ்டேட் ஆர்கனைஸ் பண்றோம். அந்த ஸ்டேட் வந்து ஒரு ரூல்ஸ் செட்டப் பண்ணுது. அந்த ரூல்ஸ ஒருத்தன் பிரேக் பண்ணானா கிரைம்ன்ட்டு ஜெனரலைஸ்டா சொல்லிட்டோம். அப்பதான் கிரைம் அரைஸ் ஆகும்னு சொல்றோம். 3 வந்து என்னதுன்னா, எந்த விதமான ப்ராப்பர் ரூலும் கிடையாது டூ டிட்டர்மின் வாட் இஸ் கிரைம். ஓகே. மொத்தமா அந்த ஒரு ப்ராப்பர் ரூல் இல்லாததுனால அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, அதாவது இந்த பிஎன்எஸ் எதையெல்லாம் கிரைம்ன்னு சொல்லுதோ, அதெல்லாம் கிரைம்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் ஃபைனலி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரிமினல் ஆஃபென்ஸ் அண்ட் சிவில் ராங் சொல்லியிருக்காங்க. கிரிமினல் ஆஃபென்ஸ் அப்டின்னா என்னது? ராங் அகைன்ஸ்ட் த சொசைட்டி. ஓகே. அண்ட் சிவில் ராங்ங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல மட்டும் பாதிக்கிறத சிவில் ராங்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி பத்தி பேசுறோம். இந்த 2 பாயிண்ட் வந்து வி ஆர் டாக்கிங் அபௌட் ஹிஸ்டரி. அண்ட் 3 பாயிண்ட் வந்து இந்த பிஎன்எஸ் என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு, என்னென்ன கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்ல படிக்கிறோம். ஓகே. அண்ட் 3 வந்து செகண்ட் பார்ட்ல வி ஆர் லேர்னிங் அபௌட் கிரைம். கிரைம பத்தி என்னென்ன இங்க பேசுறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். அண்ட் ஃபைனலி 3 பார்ட் ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, பிஎன்எஸ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ்ல ஒரு பொதுவா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காங்க ஃபார் பாரதிய நியாய சன்ஹிதா. ஓகே. சோ இப்ப பிஎன்எஸ் 2023 பாரதிய நியாய சன்ஹிதா 2023 தான் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் த பேஸ் ஃபார் கிரைம் அண்ட் பியூனிட்டிவ் புரோவிஷன்ஸ் இன் இந்தியா. பியூனிட்டிவ்னா பீனல். பனிஷ்மென்ட். ஓகே. பீனல் அண்ட் பனிஷ்மென்ட் புரோவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிஎன்எஸ்ல. ஓகே. பிஎன்எஸ்ல கிரைம்க்கு நோ டெஃபினிஷன். பிஎன்எஸ்ல கிரைம்க்கு எந்த விதமான டெஃபினிஷனும் குடுக்கல. அவங்க இன்ஸ்டெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆஃபென்ஸ்க்கான டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. ஆஃபென்ஸ்க்கான டெஃபினிஷன செக்ஷன் 2 சப்செக்ஷன் 40ல குடுத்திருக்காங்க. ஓகே. அது என்ன சொல்லியிருக்காங்க ஆஃபென்ஸ் அப்டின்னா, "அ திங் தட் இஸ் மேட் பனிஷபிள் அண்டர் பிஎன்எஸ் வந்து ஆஃபென்ஸ்" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு டெஃபினிஷன் படிப்போம்ல கம்பெனி லால. வாட் இஸ் நாட் அ பிரைவேட் கம்பெனி இஸ் அ பப்ளிக் கம்பெனி அப்படின்னு. அந்த மாரி இதுக்கு எதையெல்லாம் பிஎன்எஸ் பனிஷ் பண்ணுமோ, எந்தெந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பிஎன்எஸ்க்கு கீழ பனிஷபிளோ அது எல்லாமே அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நீங்க பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா, வி வில் நாட் யூஸ் த டெர்ம் கிரைம். ஆனா அஃபென்ஸ்ன்ற டெர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபைனல் பார்ட் ஆஃப் தி இன்ட்ரோடக்ஷன் என்ன நீங்க படிச்சீங்க? பிஎன்எஸ் 2023 தான் பேஸ் ஆஃப் தி கிரைம் அண்ட் பியூனிட்டிவ் புரோவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. கிரிமினல் புரோவிஷன்ஸ்க்கும், பியூனிட்டிவ் புரோவிஷன்ஸ்க்கும் இந்தியால இருக்கிற அடித்தளம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஎன்எஸ் 2023 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல பிஎன்எஸ் கிரைம்க்கான டெஃபினிஷன் குடுக்கல. ஆஃபென்ஸ்க்கான டெஃபினிஷன் மட்டும் தான் குடுத்திருக்கு. ஆஃபென்ஸ்க்கான டெஃபினிஷன் என்னது? அ திங் தட் இஸ் மேட் பனிஷபிள் பை பிஎன்எஸ். ஓகே. அண்ட் பிஎன்எஸ் வந்து கிரைம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணாது. ஆஃபென்ஸ்ங்கிற வார்த்தைய தான் யூஸ் பண்ணும். பட் ஸ்டில் நம்மளோட மாடியூல்ல அங்கங்க கிரைம்ங்கிற வார்த்தை வரும். ஓகே. இத வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்திருக்காங்க. கிரைம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃபென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்டி.
ஓகே. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வைக்கணும். என்னோட எய்ம் இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ உங்களுக்கு கிளியர் பண்ணணும். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொவிஷன்ஸ ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அது எனக்கு 60% மிச்சம் 40% வந்து எக்ஸாம்ல நீங்க இதே மாரி எழுதணும். அதுதான் என்னோட எய்ம். அதனால தான் ஐ அம் புரொவைடிங் திஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நான் எடுக்கிறதே ஸ்ட்ரெய்ட்டா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். நான் எழுதி, எழுதி, எழுதி சொல்லிக் குடுத்தேன்னா, அந்த வீடியோ இஸ் கோயிங் டூ கெட் லாங்கர் அண்ட் உங்களுக்கும் டைம் வேஸ்ட். ஸோ அதனால வி ஆர் கரண்ட்லி ஹஸ்லர்ஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஐ வில் பிரிப்பேர் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு சொல்லிக் குடுப்பேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ அவங்க காப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மெட்டீரியல் ஒரு டைம் ரீட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் வி ஃபாலோ ஹியர். ஓகே. முன்னாடி இருந்ததுக்கும், இங்க இருந்ததுக்கும் யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன நான் டிஃபரன்ஸ் சொல்றேன் அப்டின்னா, முன்னாடி வந்து கிரைம் அப்டின்னு சொல்லிட்டு இங்க சோசியல் பினாமினன் அப்டின்னு உங்க முன்னாடி எழுதுவேன். ஓகே. அது வந்து வீடியோ வில் பி லாங்கர் அண்ட் யூ வில் ஆல்சோ லைக் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். 40 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வீடியோவ ஐ அம் டேக்கிங் இட் ஃபார் லைக் 1 ஹவர் அண்ட் 1 ஹவர் 15 மினிட்ஸ் அப்டின்னா டைம் வேஸ்ட்ங்கிறதுனால தான் இத எழுதி கொண்டு வரேன். வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லைங்க. ஓகே. ரைட். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல 3 பார்ட் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி இன்ட்ரோடக்ஷன்ல பாயிண்ட் வந்து ஹிஸ்டரி பத்தி. செகண்ட் வந்து பிஎன்எஸ்ல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கங்கிறத பத்தி. ஓகே. அண்ட் அடுத்து கிரைம பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காங்க நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல. ஓகே. அந்த கிரைம்னா என்னது? கிரைம்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பிஎன்எஸ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் ஆல் அபௌட் தி இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இதத்தான் பார்ப்பீங்க. ஓகே. இங்க கசகசன்னு எழுதியிருக்கிறதுல நீங்க இததான் பார்ப்பீங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் there is something called substantive law and there is something called procedural law. லால 2 டைப் இருக்கு. ஓகே. சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா எது எது கரெக்ட், எது எது தப்பு, என்னென்ன ரைட் இருக்கு, என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த லாவை டிஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லா. சோ இதுல என்ன இருக்கும்? இட் வில் டிஃபைன் த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே. ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை டிஃபைன் பண்ணும். வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் டிஃபைன் பண்ணும். இது பண்ணா கரெக்ட்டுங்க. இது பண்ணா இந்த ஆக்ட்க்கு கீழ தப்பு. இது உங்களோட டியூட்டீஸ். இது உங்களோட ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றத சப்ஸ்டான்டிவ் லா சொல்லும். இந்த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, இத எப்படி நீங்க நிறைவேத்தணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது ப்ரொசீஜரல் லா. ஓகே. ஹவ் டு என்ஃபோர்ஸ் ரைட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் அது சொல்லும். நெக்ஸ்ட் ஹவ் டு ப்ரூவ். ஒரு விஷயத்த எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும். என்னென்ன ரெமிடிஸ் இருக்குன்னு சொல்லும். ஓகே. இது எல்லாமே ப்ரொசீஜரல் லால சொல்லுவாங்க. ரெமிடிஸ்னா பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு குடுக்க வேண்டிய டேமேஜஸ். ஓகே. அந்த அவங்களுக்கு குடுக்க வேண்டிய காசோ, காம்பன்சேஷனோ அது ரெமிடிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க சப்ஸ்டான்டிவ் லால வேற என்ன டிஃபைன் ஆகும் அப்படின்னா, எது ஆஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் அன் ஆஃபென்ஸ்? இந்த விஷயம் நடந்திருந்தா ஆஃபென்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றது சப்ஸ்டான்டிவ் லால. அண்ட் என்ன வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணணும். வாட் ஷுட் பி ப்ரூவ்ட். ஓகே. சி என்ன ஆஃபென்ஸ்? இந்த விஷயம் நடந்தா அதுக்கு பேர் ஆஃபென்ஸ். இத நீங்க ஆஃபென்ஸ்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராசிக்யூட்டர் எத வச்சு ப்ரூவ் பண்ணணும்? வாட் ஷுட் பி ப்ரூவ்ட் அண்ட் வாட் இஸ் அன் ஆஃபென்ஸ்? வாட் ஆர் யுவர் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்? வாட் ஆர் யுவர் ஆப்ளிகேஷன்ஸ்? வாட் ஆர் யுவர் டியூட்டீஸ்? வாட் இஸ் ரைட் அண்ட் ராங்? வாட்ங்கிறத நம்ம சப்ஸ்டான்டிவ் லா சொல்லும். ஹவ் ஹவ் டு யூ டூ திஸ்? எப்படி நீங்க பண்ணணும்? என்ன ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும்? என்ன ரெமிடிஸ் உங்களுக்கு இருக்கும்? எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணணும்? அப்படிங்கிறத ப்ரொசீஜரல் லா சொல்லும். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎன்எஸ் இருக்கு இல்லையா? நம்மளோட ஐபிசியோட புது வெர்ஷன். அந்த பிஎன்எஸ் பாத்தீங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லா அண்ட் பிஎன்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லா. ஓகே. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ். எஸ். இது வந்து we were talking about பிஎன்எஸ் பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ பேருக்கு பிஎன்எஸ்எஸ் பத்தியும் ஒரு யூனோ ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருக்காங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. ஓகே. நான் சுரக்ஷித்ன்னு எழுதியிருப்பேன். சுரக்ஷா சன்ஹிதா. ஓகே. நாகரிக் அப்படின்னா நம்மளோட சிட்டிசன்ஸ், நம்மளோட மக்கள். அவங்களோட சுரக்ஷா அப்படின்னா புரொடெக்ஷன். அதுக்காக வந்த லாவ சன்ஹிதான்னு சொல்லுவோம். பாரதிய நாகரிக் சுரக்ஷித் சன்ஹிதா. சுரக்ஷா சன்ஹிதா. ஓகே. சோ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற நம்ம கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட் இருக்குல்ல, சிஆர்பிசி, அத வந்து கன்சாலிடேட் பண்ணி அமெண்ட் பண்ணிருக்கு.
ஓகே. கன்சாலிடேட் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிரைம்க்கான ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்களோ, அத அத்தனையும் கன்சாலிடேட் பண்ணி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்த லாஸ அமெண்ட் பண்ணி, இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அததான் இங்க சொல்றாங்க. பிஎன்எஸ்எஸ்ங்கிறது இட்ஸ் அன் ஆக்ட் தட் கன்சாலிடேட்ஸ் அண்ட் அமெண்ட்ஸ் த லா ரிலேட்டிங் டு கிரிமினல் ப்ரொசீஜர். ஓகே. இது எத ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, மேல ஐபிசி 1860 ரீப்ளேஸ் பண்ணுச்சு பிஎன்எஸ். இங்க பிஎன்எஸ்எஸ் எத ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, சிஆர்பிசி 1973. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ரீப்ளேஸ் பண்ணி, இப்ப வந்து பிஎன்எஸ்எஸ் 2023 அப்படின்னு புது லா வந்திருக்கு. ஓகே. இதுக்கு என்னங்க இன்டென்ஷன் அப்படின்னா, இதோட எஃபிஷியன்சிய என்ஹான்ஸ் பண்றது. என்ஹான்ஸ் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது. ஓகே. இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர அதோட எஃபிஷியன்சிய என்ஹான்ஸ் பண்றது இதோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். ஓகே. செகண்ட் வந்து விக்டிம் சென்ட்ரிக்கா ஜஸ்டிஸ் குடுக்கணும். விக்டிம் சென்ட்ரிக்கா ஜஸ்டிஸ் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட். விக்டிம் சென்ட்ரிக் 2 டிஃபரெண்ட் வேர்டு, நடுவுல ஹைஃபன் வரணும். ஓகே. கேப் விடாம எழுதிட்டேன். நீங்க கரெக்டா எழுதுங்க. விக்டிம் ஹைஃபன் சென்ட்ரிக். ஓகே. விக்டிம் சென்ட்ரிக்கா அந்த ஜஸ்டிஸ கொண்டு வரணும். அதாவது விக்டிமோட கண் பார்வையில இருந்து, விக்டிமோட பேசிஸ்ல, விக்டிம சென்டரா வச்சு, விக்டிம்னா பாதிக்கப்பட்ட பார்ட்டி. ஓகே. பாதிக்கப்பட்ட பார்ட்டிய நடுவுல வச்சு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட முன்னாடி வச்சு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் கொண்டு வரணும். அதுதான் இங்க என்ஷோர் பண்றாங்க. அதுதான் இங்க இன்டென்ஷனும் கூட. செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இது எதை எதை இன்டிகிரேட் பண்ணுது அப்படின்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல. எதுல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர், ஜுடிஷியல் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல டெக்னாலஜி எந்த அளவுக்கு கொண்டு வரலாம், எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை இங்க இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இங்க பேசுறாங்க. இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளோட எவிடன்சஸ் அக்செப்ட் பண்றது பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் எவிடன்சஸ் இப்ப அக்செப்ட் பண்றாங்க. எவிடன்சஸ், எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் அக்செப்ட் பண்றாங்க. கரெக்டா? சோ இன்வெஸ்டிகேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ப்ராசஸஸ்ல எந்த விதமான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ கொண்டு வரலாம், இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதோட ஒரு இன்டென்ஷன். ஓகே. அண்ட் ஃபைனலி டு அட்ரஸ் டிலேஸ், ரிடண்டன்சிஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ். நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் மேல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, டிலே ஆயிரும். 30 வருஷம் 40 வருஷம் ஆயிரும் அவங்க ப்ரொசீஜரை முடிச்சு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு. ரிடண்டன்சிஸ், நிறைய விஷயம் ரிடண்டன்டா இருக்கு. யூஸே பண்ண முடியாத நிலைமையில நிறைய விஷயங்கள் இருக்கு. காம்ப்ளெக்ஸா இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஹாவ் கம்ப்ளைண்ட்ஸ் தட் வி ஹாவ். கரெக்ட். அதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும். ஓகே. அந்த ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு பேர் தான் பிஎன்எஸ்எஸ். பிஎன்எஸ்எஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்கு கீழ அவங்க என்னென்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்பீடியன்ட் ட்ரையல்ஸ், அதாவது ஸ்பீடி ட்ரையல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரையல்ஸ்னா அந்த ஜுடிஷியல் ப்ரொசீஜர், அந்த கோர்ட்ல போய் கேஸ் நடக்கிற அந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ரொசீடிங்ஸை ரொம்ப சீக்கிரம் கொண்டு வர மாதிரி ஸ்பீடி ட்ரையல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்சஸ் வந்து இப்போ அட்மிசபிள். ஓகே. இப்போ வந்து நம்ம ஜுடிஷியரி வந்து டிஜிட்டல் எவிடன்சஸ் அக்செப்ட் பண்றாங்க. அந்த அக்செப்ட் பண்ற மெக்கானிசம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்பெரன்சி. ஓகே. டிரான்ஸ்பெரன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. பிஎன்எஸ்எஸ்ல இதையெல்லாம் கொண்டு வந்து எந்த பிரச்சனையும் அவங்க அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, டிலேஸ், ரிடண்டன்சிஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஏர்லியர் முன்னாடி இருந்த சிஆர்பிசில இருந்த டிலேஸும், ரிடண்டன்சிஸும், காம்ப்ளெக்சிட்டிஸையும் இப்ப அட்ரஸ் பண்ற மாதிரி, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த 3 விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீடி ட்ரையல்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்றது அண்ட் டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்றது. எல்லாத்தையுமே பப்ளிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ற ப்ரொசீஜர்ஸ். ஓகே. சோ இதெல்லாம் தான் பிஎன்எஸ்எஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. Pause the video and read this once. Yes. அடுத்து இப்போ we are going to talk about jurisdiction of பாரதிய நியாய சன்ஹிதா. Before going into பாரதிய நியாய சன்ஹிதாக்கு என்ன jurisdiction பாக்குறதுக்கு முன்னாடி you need to understand what is your jurisdiction. Okay. Jurisdiction அப்படின்னா இட்ஸ் லைக் எப்போ எது வரைக்கும் உங்களால இட்ஸ் லைக் உங்களால எது வரைக்கும் உங்களோட பவரை யூஸ் பண்ண முடியும், உங்களோட அந்த அதிகாரம் எந்த இடத்துல வரைக்கும் செல்லும் அப்படிங்கிறது தான் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. இட்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேல இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. கரெக்டா? மத்தவங்க சில்ட்ரனை போய் எதுவும் சொல்ல முடியாது. தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் ஜூரிஸ்டிக்ஷன்.
அதே மாதிரியே இந்தியால இருக்கிற லாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எங்க ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா, இந்தியால இருக்கிற இந்த லாஸ் வந்து எது வரைக்கும் அப்ளிகபிள், யார் யார் மேலலாம் அப்ளிகபிள், எந்த விஷயத்துக்கு அப்ளிகபிள் அப்படிங்கறத ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். ஓகே. நெறைய டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ, அந்த விஷயத்துக்கு இந்த லா அப்ளிகபிள். அந்த விஷயம் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் மேட்டர்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன்னு சொல்லுவோம். இந்த லெவல் ஆஃப் காசு இன்வால்வ் ஆச்சுன்னா இந்த லா அப்ளிகபிள். இந்த அளவுக்கு காசு இன்வால்வ் ஆச்சுன்னா இந்த லா அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். காசு இந்த அளவுக்கு காசுனா இது அப்ளிகபிள். இந்த அளவுக்கு காசுனா அதை விட பெரிய லா அப்ளிகபிள், பெரிய கோர்ட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். இன்னொன்னு ரொம்ப பிரைமரிலி ரொம்ப பிரிவலண்டா இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற எந்த பிளேஸ் வரைக்கும் அப்ளிகபிள், எந்த பவுண்டரி பிளேஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகபிள், அதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்தியன் லாஸ்க்கு உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியன் பவுண்டரிஸ் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரி கூட ஷேர் பண்ற அந்த பார்டர்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த பார்டர் வரைக்கும் தான் இந்தியன் லாஸ் அப்ளிகபிள். ஓகே. இப்போ காஷ்மீருக்கு அப்ளை ஆகாம இருந்தது. இப்போ வி ஆல் நோ ஏன் அப்ளிகபிள், ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எல்லா லாஸும் அப்ளிகபிள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி பாரதிய நியாய சன்ஹிதா, அதாவது பிஎன்எஸ்க்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே. லெட்ஸ் டாக் அபவுட் தட் இன் டீடைல். ஓகே. ரைட். சோ எக்ஸ்கியூஸ். பாரதிய நியாய சன்ஹிதா 2023க்கு எங்கெங்க அப்ளிகபிள், அது வந்து எந்த இடத்துல செல்லுபடி ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஜூரிஸ்டிக்ஷன் இன்னொன்னு ஹஸ்லர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட இந்த வே ஆஃப் ரைட்டிங் புரியும். உங்களுக்கு புரியல அப்படின்னா இத வந்து ஜூரிஸ் டிக்ஷன், அத வந்து ஷார்ட் ஃபார்ம்ல ஜூரிஸ் அண்ட் மேல என் போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. இது பழகிக்கோங்க. இது வந்து ரொம்ப நெறைய பேர் யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான். ஒருவேளை நீங்க உங்களுக்கு இது தெரியல அப்டின்னா, ஜூரிஸ் மேல என்ன அப்டின்னா ஜூரிஸ்டிக்ஷன் அர்த்தம். ஓகே. சோ ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னது அப்டின்னா, ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆர் சப்ஜெக்ட் மேட்டர். ஓகே. ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆர் சப்ஜெக்ட் மேட்டர் டு விச் த லா அப்ளைஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. சோ 2 டைப் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒன்னு அஃப்கோர்ஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு கீழேயும் இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. ஓகே. இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். இன்ட்ரா டெரிட்டோரியல், இன்ட்ரா அப்படின்னா என்னன்னா நம்மளுக்குள்ள. ஓகே. இந்தியாக்குள்ள அப்படிங்கறத நம்ம இன்ட்ரான்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும்ல, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் சொல்லுவோம், இல்லனா இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் சொல்லுவோம். இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன், இன்ட்ரா அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளேயே வைக்கிற காம்படிஷன். ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குள்ள நடக்கிற காம்படிஷனை நம்ம இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் சொல்லுவோம். கரெக்டா? இதே இது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற காம்படிஷன். ஓகே. அதே மாதிரியே இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்தியன் லாஸ் வந்து இந்தியாக்குள்ள மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே. இந்தியால போட்ட லா வச்சு நான் லண்டன்ல போய் அதிகாரம் பண்ண முடியாது. ஆனா சில டைம்ஸ் வந்து இந்தியாவோட லாஸ் வந்து அவுட் சைடு இந்தியாவும் அப்ளை ஆகும். அது எப்போங்கிறத நம்ம படிப்போம். ஓகே. மோஸ்ட்லி இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். இந்தியாக்குள்ள மட்டும் தான் அப்ளிகபிள். இந்தியன் டெரிட்டரிக்குள்ள மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகே. சோ எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரா டெரிட்டோரியல் அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல்ங்கிறத படிக்கலாம். ஓகே. ரைட். சோ இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஎன்எஸ் அப்ளை ஆகும். இந்தியாக்குள்ள நடக்கிற எல்லாத்துக்குமே பிஎன்எஸ் அப்ளை ஆகும். அண்ட் இந்தியால இருக்கிற கிரிமினல் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, டு ட்ரை அண்ட் பனிஷ். ட்ரைனா முயற்சி பண்றது கிடையாது. ஓகே. ட்ரைனா அந்த கேஸ எடுத்து ப்ரொசீட் பண்றது. ட்ரையல எடுக்கிறது. ட்ரையல்னா தெரியும்ல, கேஸ் எடுத்து நடத்துறது. அந்த ப்ரொசீடிங்க கோர்ட் பண்றப்போ அது திஸ் கோர்ட் இஸ் ட்ரையிங் தட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரை அப்படின்னா ட்ரையல தான் ட்ரைன்னு சொல்றாங்க. ஓகே. அந்த கேஸ எடுத்து நடத்துறதுக்கும் அந்த கேஸுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் குடுக்கறதுக்கும் ஆன பவர் வந்து கோர்ட்டுக்கு இருக்கு. எதுக்குங்க பவர் இருக்கு அப்படின்னா, பிஎன்எஸ் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா, ஆர் கோர்ட் எங்க ட்ரை அண்ட் பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னா, த கிரைம்ஸ் கமிட்டட் இன்சைட் இந்தியா. இது வரைக்கும் படிங்க. ஓகே. கிரைம்ஸ் கமிட்டட் இன்சைட் இந்தியா, அந்த கிரைம் மேல பிஎன்எஸ் அப்ளை ஆகும். அண்ட் கோர்ட் வந்து ட்ரை அண்ட் பனிஷ் பண்ண முடியும். ஓகே. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை எனி பர்சன். அந்த கிரைம யாரு பண்ணியிருந்தாலும் இந்தியாவுக்குள்ள பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ் அப்ளை ஆகும்.
ஓகே. எனி பர்சன்னா நாட் ஓன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ். ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாக்குள்ள ஒரு கிரைம் கமிட் பண்ணாலுமே அவங்க பிஎன்எஸ்க்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்தியன் கோர்ட்ஸ் வந்து அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே. சோ பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள் ஆன் த கிரைம் கமிட்டட் இன்சைட் இந்தியா பை எனி பர்சன். பை எனி பர்சன். அந்த எனி பர்சன்ல யார் வருவா அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நாம வருவோம். இந்தியன் நேஷனல்ஸ் வருவாங்க. ஃபாரினர்ஸும் வருவாங்க. ஓகே. இப்ப இதுதான் நம்ம இந்தியா. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. நம்ம இந்தியன் இருக்காரு. ஒரு ஃபாரினர் உள்ள வராரு. ஃபாரினர் வந்து இவர கொலை பண்றாரு. மர்டர் பண்றாரு. அப்படின்னா, இவரு என்னதான் நம்ம கண்ட்ரில இல்ல அப்படின்னாலும், நம்ம கண்ட்ரிய சேர்ந்தவர் இல்ல. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் நம்ம கண்ட்ரிய சேர்ந்தவர் கிடையாது. அப்போ நம்ம கண்ட்ரிய சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னா, இவர் ஈஸியா தப்பிச்சு வெளிய போயிடலாம்ல. சோ அத கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனி பெர்சன் ஃபாரினரா இருந்தாலும் இந்தியாக்குள்ள நீங்க அந்த கிரைம கமிட் பண்றீங்க. இந்தியன் டெரிட்டரிக்குள்ள நீங்க அந்த கிரைம கமிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிஎன்எஸ் ஃபாலோ பண்ணணும். உங்க மேல பிஎன்எஸ் அப்ளை ஆகும். அண்ட் இந்தியன் கோர்ட்ஸ் உங்க மேல ட்ரையல் எடுத்து நடத்தலாம். உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸும் குடுக்கலாம். இதுதான் இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. என்னன்னா, கிரைம் கமிட் ஆயிருக்கு. ஓகே. எங்க? அவுட் சைட். இது வந்து அவுட் சைட். O/S அப்படின்னா அவுட் சைட். W/O அப்படின்னா வித்தவுட். ஓகே. இதெல்லாம் ஹஸ்லர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். மத்தவங்களுக்கு சொல்றேன். ஓகே. அவுட் சைட் இந்தியா. நீங்க உங்க நோட்ஸ்ல எழுதுறப்போ அவுட் சைடுன்னே எழுதுங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு பழகுற வரைக்கும் ஃபுல்லாவே எழுதுங்க. ஓகே. ரைட். சோ கிரைம்ஸ் வந்து அவுட் சைட் இந்தியா கமிட் ஆயிருக்கு. அகைன் பை எனி பெர்சன். ஓகே. அந்த எனி பெர்சன் மேல எப்படி பிஎன்எஸ் அப்ளை ஆகும்? கோர்ட் வந்து ட்ரையல் வச்சு பனிஷ்மென்ட் குடுக்க முடியும் அப்டின்னா, ஜஸ்ட் பிகாஸ் எனி பெர்சன் நீங்க காமன் சென்ஸே யூஸ் பண்ணுங்க. இங்க இந்தியா இருக்கு. ஓகே. இங்க வந்து அமெரிக்கா இருக்கு. ஓகே. அமெரிக்கால எனி பெர்சன். ஓகே. அந்த எனி பெர்சன் அமெரிக்கால தப்பு பண்ணா, எப்படிங்க நம்ம ஊரோட பிஎன்எஸ் அப்ளை ஆகும் அப்டின்னா, இந்த எனி பெர்சன் இருக்காங்க இல்லையா? இந்த எனி பெர்சன் வந்து இந்தியன் லாஸ்க்கு கட்டுப்பட்ட மனுஷனா இருந்தாங்க அப்டின்னா, சுருக்கமா சொல்லப்போனா இந்தியன்ஸா இருந்து, இந்தியன் போய் வெளிய ஒரு கிரைம பண்ணாங்க அப்டின்னா, பிஎன்எஸ் அப்ளை ஆகும். ஏன்னா இந்தியன் மேல என்னதான் இருக்கு? பிஎன்எஸ் இந்தியன் லாஸ் எல்லாமே இந்தியன்ஸ் மேல அப்ளிகபிள் தானே. இந்தியன் சிட்டிசன்ஸ் மேல அப்ளிகபிள் தானே. அதனால இவங்க இந்த எனி பெர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பெர்சன் வந்து இந்தியன் லாக்கு கீழ ட்ரை பண்ண முடியும். ட்ரையல் ஃபேஸ் பண்றதுக்கான லயபிலிட்டி இருக்கு. எந்த பெர்சன் மேல இந்தியன் லாஸ் அப்ளிகபிளோ, அந்த பெர்சன் அவுட்சைட் இந்தியா போய் ஒரு கிரைம கமிட் பண்ணாங்க. இந்தியன் லா பிரகாரம் அந்த கிரைம். ஓகே. வெளிநாட்டுல போய் கமிட் பண்ணாலும், அந்த எனி பெர்சன் இந்தியனா இருந்தாங்க அப்படின்னா, பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. சோ என்ன சொல்றாங்க? BNS is applicable and the courts can try and punish the crime committed outside India by any person liable to be tried under any Indian law. எனி இந்தியன் லாக்கு கட்டுப்பட்ட ஒருத்தர் வெளியே போய் ஒரு கிரைம கமிட் பண்றாரு அப்படின்னா, அவரு மேல பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. இது வந்து தனித்தனியா இன்ட்ரா டெரிட்டோரியல், எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப மொத்தமா கம்பைன் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள். எந்தெந்த இடத்துல ஆஃபென்ஸ் கமிட் ஆயிருந்தது அப்படின்னா, பிஎன்எஸ் அப்ளிகபிள்ன்ட்டு சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னது அப்படின்னா, டாபிக் புரிஞ்சுக்கணும். பிஎன்எஸ் எந்தெந்த இடத்துல அப்ளிகபிள். ஓகே. ஜூரிஸ்டிக்ஷன சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்னதுன்ட்டு ஆர்டிகல் 1ல டிஃபைன் ஆயிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. நம்ம ஜேஏஜில படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? சோ வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஏதாவது ஆஃபென்ஸ் கமிட் ஆயிருந்தது அப்படின்னா, பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் சிம்பிள். செகண்ட், எனி பிளேஸ் வித்தவுட் ஆர் அவுட்சைட் ஐ மீன் வித்தவுட் ஆர் பியாண்ட் இந்தியா அப்படின்னா, இந்தியா விட்டு வெளியே கமிட் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த கிரைமுக்கும் பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? அந்த எனி பெர்சனே என்னவா இருக்கணும்? இந்தியன் லாக்கு கட்டுப்பட்ட ஒருத்தரா இருக்கணும். ஓகே. தேர்ட் வந்து எனி பெர்சன் ஓகே ஒரு கிரைம கமிட் பண்ணியிருக்காங்க. எங்க கமிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷிப்லயோ, ஒரு ஏர்கிராஃப்ட்லயோ. ஓகே. இத விட்டுருங்க. ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியாவ இப்போதைக்கு விட்டுருங்க. எனி ஷிப்லயோ, ஒரு ஏர்கிராஃப்ட்லயோ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து பிஎன்எஸ்க்கு அப்ளிகபிள். பிஎன்எஸ் வந்து அந்த பெர்சன் மேல அப்ளிகபிள் அப்படின்னா, எப்போ அது பாசிபிளா இருக்கும்? இந்த ஷிப்போ, ஏர்கிராஃப்ட்க்கோ ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கணும்ல இந்தியா கூட. அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, ஒரு ஷிப்போ, ஏர்கிராஃப்ட்டோ நீங்க ஃபாரினராவே கூட இருந்துருங்க. நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப்பனீஸ் பெர்சன். ஓகே. நீங்க இந்தியால வந்து ஒரு ஷிப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஆர் ஒரு ஏர்கிராஃப்ட்ட இந்தியால நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஷிப் அண்ட் ஏர்கிராஃப்ட்ல ஏதாவது ஒரு கொலை நடக்குது பை எனி பெர்சன்.
ஓகே. அந்த கொலை வந்து ஒரு ஃபாரினர் தான் கொலை பண்ணியிருக்காரு. அதுல இந்தியன்ஸ் கூட இல்ல அப்படின்னாலுமே, அந்த ஷிப்போ, ஏர்கிராஃப்ட்டோ இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த கொலை, அந்த கிரைம் மேல பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. லெட் மீ டீச் யூ திஸ். ஒன் செகண்ட். எஸ். சி, இது ஒரு ஷிப். ஓகே. ஓகே. இந்த ஷிப் இருக்கு. இது இந்தியன் சீஸ்ல கூட இல்ல. ஓகே. நம்ம ஊர்லயே இல்ல இது. ஆனா, இந்த ஷிப்போட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஓனர் இஸ் அ பெர்சன் ஃப்ரம் ஜப்பான். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இந்தியன்ஸே சம்மந்தப்படல. ஆனா, இங்க நம்ம ஓஷன்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இந்தியால ஹி இஸ் கெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து இந்த ஷிப்ப இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. லைசென்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. இது சினாரியோ. இப்ப அடுத்து, ஒருவேள இந்த ஷிப் வந்து வேற எங்கேயோ இருக்கு. ஓகே. ஒன் செகண்ட். எஸ். சோ, இது வந்து நம்ம ஊர் பக்கம் கூட இல்ல. ஓகே. இட்ஸ் சம்வேர் அரவுண்ட் அண்டார்டிகா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த இடத்துல 2 பேர் டிராவல் பண்றாங்க இந்த ஷிப்ல. ஓகே. ஒருத்தர் இஸ் ஃப்ரம் யுஎஸ். ஓகே. இன்னொருத்தர் இஸ் ஃப்ரம் யூகே. ஓகே. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ, இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஓஷன்லயும் இல்ல. இந்தியன் ஓட ஷிப்பும் கிடையாது. உள்ள இருக்கிற 2 பேரும் இந்தியன்ஸும் கிடையாது. சோ, இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் என்னன்னா, இந்த ஷிப் வந்து இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இங்க சம்பந்தம். ஓகே. இங்க இருக்கிற இந்த யுஎஸ் சேர்ந்த ஒருத்தர், இந்த யூகேவை சேர்ந்த ஒருத்தர் மர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. கில் பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு அப்படின்னா இட்ஸ் அ கிரைம். கரெக்ட். இட்ஸ் அ மர்டர் இஸ் அ கிரைம். இந்த கிரைம் மேல, இந்த இந்த கிரைம் மேல, இந்த யுஎஸ் பர்சன் மேல பிஎன்எஸ் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் வில் அப்ளை. பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா இந்த ஷிப்போ, ஏர்கிராஃப்டோ, இது நம்ம நம்ம எக்ஸாம்பிள்ல ஷிப், நம்ம பிளைட்ட கூட வச்சுக்கலாம். அந்த ஏர்கிராஃப்ட்ல நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஆனா அது இந்தியன் டெரிட்டரிக்கு மேலேயே இல்லைன்னே வச்சுக்கோங்க. வேற எங்கேயோ பறந்துட்டு இருக்கு அந்த ஏர்கிராஃப்ட். உள்ள இருக்கிற 2 பேரும் இந்தியன்ஸ் கூட கிடையாது அப்படின்னா, அங்க நடந்த கிரைமுக்கு பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி பிகாஸ் ஷிப்போ, ஏர்கிராஃப்டோ நம்ம ஊர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. இததான் இங்க சொல்லியிருக்காங்க. Okay. Any person on any ship, any person has committed a crime. Okay. On any ship or aircraft registered in India. இது வரைக்கும் படிங்க. Registered in India வரைக்கும் நம்மளுக்கு புரியும். Wherever it may be. ஓகே. அந்த ஷிப்போ, ஏர்கிராஃப்டோ எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த கிரைம் நடந்திருக்கு. இந்தியாவுக்கு பக்கத்துல கூட இல்ல அப்படின்னாலும் பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. ரைட். அடுத்து, எனி பர்சன் எனி பர்சன் ஹஸ் கமிட்டட் அன் ஆஃபென்ஸ் அட் எனி பிளேஸ் வித்வுட் ஆர் பியாண்ட் இந்தியா. வித்வுட் அண்ட் பியாண்ட் இந்தியானா இந்தியா விட்டு வெளியே, அவ்வளவுதான். ஓகே. இந்தியா விட்டு வெளியே ஹி இஸ் கமிட்டிங் அன் ஆஃபென்ஸ். ஓகே. ஆனா அது ஸ்ட்ரெயிட்டா எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னா, டார்கெட்டிங் இந்தியாவோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். இந்தியால இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ வெளிய இருந்து ஒருத்தன் டார்கெட் பண்ணி ஒரு கிரைம கமிட் பண்றான் அப்படின்னா, அப்ப அந்த பர்சன் மேல பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. இதையும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே. பாகிஸ்தான் இங்க இருக்கு. ஓகே. பாகிஸ்தான் காரன் ஒருத்தங்க உட்காந்துட்டு இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்ல. ஓகே. இங்க கன்னியாகுமரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடுல வந்து ஒரு கம்ப்யூட்டர், தமிழ்நாடு கவர்மெண்டோட டேட்டா பேஸ் இருக்கும்ல, கவர்மெண்ட் டேட்டா பேஸ். ஓகே. விச் இஸ் அ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். கரெக்டா? கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். இங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் இத டார்கெட் பண்ணி ஒரு கிரைம கண்டக்ட் பண்றான், சைபர் கிரைம் பண்றான் அப்படின்னா, இந்தியாவோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ டார்கெட் பண்றான் அப்படின்னா, ஈவன் தோ ஹி இஸ் நாட் அன் இந்தியன், இந்தியாவோட டெரிட்டரியிலும் பண்ணலாம், வெளியே இருந்து தான் பண்றான் அப்படின்னாலுமே, இந்த கிரைம் மேல பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். பிஎன்எஸ் ஓட ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள். ஓகே. எஸ். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். கரெக்டா? இத ஒரு டைம் நான் திரும்ப ரிவைஸ் பண்றேன் உங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் பிஎன்எஸ் அப்ளிகபிள் அப்படின்னா, இங்க இன்ட்ரா, எக்ஸ்ட்ரா 2த்தையுமே உள்ள போட்டாங்க. ஓகே. இன்ட்ரால என்ன சொல்லிட்டாங்க? வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இன்ட்ரா. ஓகே. எனி பிளேஸ் அவுட் சைட் ஆர் பியாண்ட் த கண்ட்ரி, பியாண்ட் இந்தியா, ஆனா கமிட் பண்ண பர்சன் மேல இந்தியன் லா அப்ளிகபிள் அப்படின்னா, அங்கேயும் பிஎன்எஸ் அப்ளிகபிள்.
செகண்ட். தேர்ட் வந்து எனி பர்சன் ஷிப்போ ஏர்கிராஃப்டோ இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனா வேற எங்கேயோ தான் இருக்கு, அங்கதான் கிரைம் நடந்திருக்கு அப்படின்னாலும் அங்கேயும் பிஎன்எஸ் இஸ் அப்ளிகபிள். அண்ட் இன்னொருத்தன் வேற எங்கேயோ உட்காந்துட்டு அவுட் சைட் இந்தியால உட்காந்துட்டு ஒரு ஒஃபென்ஸை கமிட் பண்றான், அந்த ஒஃபென்ஸோட டார்கெட் என்னதுன்னு பார்த்தா இந்தியால லொகேட் ஆயிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னாலும் அவனும் பிஎன்எஸ்க்கு கட்டுப்பட்டு தான், பிஎன்எஸ் வந்து அவன் மேல அப்ளிகபிள். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இன்னொரு ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம், மேம் இந்தியால நாம இருக்கோம் நம்மளுக்கே பாதி சட்டம் தெரியல. ஓகே, இந்தியால நம்மளுக்கு இருக்கிற எல்லா லாஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, கரெக்டா? அப்புறம் எப்படி மேம் இன்னொருத்தன் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இந்தியாக்குள்ள தெரியாம வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அவன் எல்லாமா நம்ம இங்க பனிஷ் பண்ணுவோம்னு கேட்டா கண்டிப்பா பனிஷ் பண்ணுவோம். அதுக்குதான் இந்த டாக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். இதை நான் பழைய சிலபஸ் கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். ஓகே, பழைய லாஸ் படிக்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தனுக்கு சட்டம் தெரியலங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது அவன் இந்த லாவை கமிட் பண்றதுக்கு, ஐ மீன் ஒரு இந்த கிரைமை கமிட் பண்றதுக்கு. ஓகே, இந்தியாக்குள்ள வந்துட்டியா, இந்தியாக்குள்ள வந்துட்டா எது கரெக்ட் எது தப்புன்னு நீயா தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா இந்தியாவோட எல்லா வெப்சைட்லயும் பப்ளிஷ் ஆயிருக்கு லாஸ் எல்லாமே. ஓகே, சோ எஃபெக்டிவ் பப்ளிகேஷன் ஆகியிருக்கிற ஒரு சட்டத்துக்கு அது தெரியாம ஒருத்தன் ஒரு லா ஒரு ஒஃபென்ஸை கமிட் பண்ணிட்டான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. அவனுக்கு லா தெரியலங்கிறது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு நான் இன்னொரு டைம் டீடைலா சொல்றேன். வாட் ஆர் தே சேயிங் இஸ் எஃபெக்டிவா பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, கரெக்டா ஒரு இடத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு ஒரு சட்டம், அது பப்ளிஷ் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை, கவர்மெண்டோட வேலை அவ்வளவுதான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நீ இந்தியனா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, இந்தியாக்குள்ள வந்துட்டே அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்ட், நல்லா ப்ராப்பரா எஃபெக்டிவா பப்ளிஷ் ஆயிருச்சு. நீ அதை பார்த்து நினைச்சா அதை பார்த்து இருந்திருக்கலாம், அதை பார்க்காம யூஆர் கமிட்டிங் அன் ஆஃபென்ஸ் அண்ட் நீ அதை என்னன்னு நீ கிளைம் பண்ணிக்கிற அப்படின்னா ஐம் ஃப்ரம் அன் அவுட் சைட் கண்ட்ரி அண்ட் ஐம் வெரி மச் இக்னோரண்ட். இக்னோரண்ட்னா அறியாண்மை, தெரியாம இருக்கிறது, அதை பத்தின நாலேஜ் இல்ல அப்படின்னா வி கால் இட் இக்னோரண்ட். சோ லா வந்து நான் இக்னோரண்டா இருக்கேன் எனக்கு அந்த லா இருக்கிறதே தெரியாது அப்படின்னா இது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா அந்த லா ப்ராப்பரா பப்ளிஷ் ஆயிருச்சு, எஃபெக்டிவா பப்ளிஷ் ஆயிருச்சு. அப்ப எதை நம்ம எஃபெக்டிவா பப்ளிஷ்டுன்னு சொல்லுவோம்? நம்ம ஊர்ல மட்டும் பப்ளிஷ் பண்ணா போதுமா? இப்ப பிரான்ஸ்ல இருந்து நிறைய பேர் நம்ம ஊருக்கு வராங்க, அப்ப நான் பிரான்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணணுமா எஃபெக்டிவ் பப்ளிகேஷனுக்கு அப்படின்னா அது கிடையாது. இந்தியால நீங்க ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா போதும் எஃபெக்டிவ் பப்ளிகேஷனுக்கு. ஓகே, அதுக்குதான் ஒரு கேஸ் இருக்கு. கேஸ்ல பேர் ஞாபகம் வைக்க வேண்டியது இல்ல, பட் இது ஒரு ஜட்மெண்டா சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இந்த கேஸ் பேர் பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப் பேரு முபாரிக் அலி அஹமத் அண்ட் டிஃபெண்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாம்பே. ஓகே, ஸ்டேட் ஆஃப் பாம்பே. சோ இந்த கேஸ்ல ஜட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு போதும், புக்லயும் ஜட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எஃபெக்டிவ் பப்ளிகேஷன் ஆஃப் லா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றது, இது எஃபெக்டிவா நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இந்தியாவுக்குள்ள பப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா போதும். பப்ளிஷ்ட் ஒன்லி இன் இந்தியா சஃபிஷியன்ட். நீங்க அவுட் சைட் கண்ட்ரில பப்ளிஷ் பண்ணிருக்கணுங்கிறது நாட் நெசசரி. எதுக்கு நாட் நெசசரி? நீங்க எஃபெக்டிவ் பப்ளிகேஷன் ஆஃப் லா பண்ணிருக்கீங்கன்னு நான் கன்சிடர் பண்றதுக்கு இந்தியால பப்ளிஷ் ஆயிருந்தா போதும், நீங்க அவுட் சைட் கண்ட்ரில பப்ளிஷ் பண்ணிருக்க வேண்டியது இல்ல. So foreigner in India, we assume that he is well informed about the law of land. ஒரு லேண்டுக்குள்ள வர அப்படின்னா அந்த லாவை தெரிஞ்சுக்கும். ஓகே, we assume it that way. அண்ட் அவனுக்கு இந்த லா தெரியலங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஓகே, சோ இந்தியால ஒருத்தன் வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு எங்க ஊர்ல கொலை பண்ணா தப்பு இல்ல, இல்ல கன் லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்கன்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல லைசன்ஸ்ட் கன் மட்டும் தான் வச்சுக்க முடியும். ஓகே, லைசன்ஸ் இல்லாம கன் வச்சுக்கலாம். ஆனா அமெரிக்கால அப்படி இல்ல, யார் வேணா கன் வச்சுக்கலாம். கரெக்டா, வி ஆல் நோ தட். சோ அப்படி இருக்கிறப்போ அவன் தெரியாம இங்க ஒரு துப்பாக்கியை வாங்கி அண்டர் கிரவுண்ட்ல அண்டர் வேர்ல்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியை வாங்கியிருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டோம், இட்ஸ் அ கிரைம். அவன் சொல்ல முடியாதுல்ல, இல்லங்க இந்தியால வந்து லைசன்ஸ் வாங்கினாதான் கன் வச்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்ல முடியாது. ஓகே, அவனோட வேலை பப்ளிஷ்டு லாவை ஒழுங்கா பாத்துக்கணும். ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். வெயிட் அ செகண்ட். அப்படியே எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் இங்க ஸ்ட்ரெயிட்டா பேஜ் நம்பர் 3. ஓகே, எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இன்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்தியாக்குள்ள யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்தியாக்குள்ள ஒரு சில பேர் மட்டும் தப்பு பண்ணியிருந்தா அது பிஎன்எஸ் அவங்க மேல அப்ளை ஆகாது. இப்போ ஒரு கிரைம் நடந்துருச்சுன்னா இத்தனை நாளுக்குள்ள அரெஸ்ட் ஆகணும்னு பிஎன்எஸ் சொல்லுது அப்படின்னா இந்தியாக்குள்ள யார் அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபாரினரோ இந்தியனோ அந்த தப்பு பண்ணியிருந்தா அந்த டைம்க்குள்ள அரெஸ்ட் பண்ணிடணும். ஆனா இந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்கல்ல ஒரு 3 பேர், அந்த 3 பேத்துக்கு மட்டும் இந்தியாக்குள்ள அந்த கிரைம் பண்ணியிருந்தாலுமே பிஎன்எஸ் இஸ் நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் ஆன் தெம். ஓகே, அது யாருன்னு பார்க்கலாம் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும். வெயிட் அ செகண்ட்.
ஒன் செகண்ட். யா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 361 வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் த பிரசிடென்ட். வெயிட் a second. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அகேன்ஸ்ட் த பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கோர்ட்டை வந்து அவங்க ஆபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவங்களுக்கு அகேன்ஸ்டா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே. சோ அவங்க இன்ட்ரா டெரிட்டோரியல் தான். இந்தியாக்குள்ள இருந்தே பிரசிடென்ட் வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிரைம் வந்திருக்குன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் முர்முஜி மேல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்னர் ஆர் எனி ஸ்டேட் கவர்னர் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. இது எக்ஸம்ஷன் தானே. இன்ட்ரா டெரிட்டோரியல்ல யார் தப்பு பண்ணியிருந்தாலும் இனிஷியேட் பண்ணணும். ஆனா இவங்க இந்தியாக்குள்ள தப்பு பண்ணியிருந்தா இனிஷியேட் பண்ண வேண்டியது இல்ல. இட்ஸ் அன் எக்ஸம்ஷன். ஓகே. அண்ட் ஃபாரின் சாவரன்ஸ்னா ஃபாரின் ஸ்டேட், ஃபாரின் கண்ட்ரி. ஆப்வியஸ்லி ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்தவங்க வந்து இந்தியால தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபாரின் சோவரின், ஃபாரினோட எம்எல்ஏ, அந்த லைக் நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி அங்க இருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலயோ பார்லிமெண்ட்லயோ இருக்கிற அந்த மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இந்தியாக்குள்ள ஒரு கிரைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. எஸ், ஃபாரின் கண்ட்ரியோட ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு லீடர், ஃபாரின் சாவரனோட ஒரு லீடர் இந்தியாக்குள்ள வந்து ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னா அவங்க மேல நம்ம பிஎன்எஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. அண்ட் இதே இம்யூனிட்டி வேற யார் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா டெலிகேட்ஸ். டெலிகேட்ஸ்னா யார் சொல்லுவோம், அங்க இருந்து நம்ம ஊர்ல எம்பசியா இருப்பாங்க. பாகிஸ்தான் எம்பசி நம்ம ஊர்ல இருக்கு, லண்டனோட எம்பசி நம்ம ஊர்ல இருக்கு. கரெக்டா? அந்த இந்தியன் எம்பசி மத்த கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட எம்பசில இருக்கிறவங்க இங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க, அம்பாசிடர்ஸ் ஒரு டிப்ளமேட்ஸ் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல பிஎன்எஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, கிளியர்? எஸ். இதுக்கப்புறம் சும்மா ஒரு ரீடிங் மட்டும் விடுங்க, எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டீச் ஹியர். இதை நான் எழுதல. பேஜ் நம்பர் 1ல it should be kept in mind what is criminal, illegal or unlawful may still be socially acceptable practice. It is also likely that all that a society considers yeah இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, கிரிமினலி லீகலி ரொம்ப தப்பா இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப அக்செப்டபிள் பிராக்டிஸா இருக்கலாம். அதே மாதிரியே லீகலா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப என்ன சொல்றது, அன்அக்செப்டபிளா வச்சுக்கலாம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, வெயிட் அ செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து லா லா பிரகாரம் ஒரு சில விஷயம் தப்பு. கரெக்டா? கிரிமினல் அஃபென்ஸ் ஆர் இல்லீகல். ஆனா அது நமக்கு பிரைமரிலி நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டவுரி. கரெக்ட். டவுரிக்கான ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது. டவுரி இஸ் இல்லீகல். நீங்க டவுரிய டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் இல்லீகல். ஆனா சும்மா பேச்சுவார்த்தையில இன்னுமே நிறைய வீட்டுல நடக்குது. அந்த பொண்ணு பாக்குற வரதோ வாட் எவர் அந்த அந்த விஷயம் எல்லாம் நடக்கிறப்போ பீப்புள் வில் ஓப்பன்லி டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஆனா லா பிரகாரம் அது இல்லீகல். ஓகே. ஆனா அது நம்ம நம்ம ரொம்ப கேஷுவலா அது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு லவ் மேரேஜ் பண்றதோ, ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு நினைச்ச பர்சன் ஒரு அடல்ட்டா இருந்தா மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ நம்ம வீட்ல அது இல்லீகல். கரெக்டா? நம்ம வீட்ல அது இல்லீகல். ஆனா நம்ம லா பிரகாரம் இட் இஸ் லீகல். கரெக்ட்? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கிளாஸ் நான் வேணும்னே தான் ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போனேன். ரீசன் பீங் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து படிச்சு பழகணும். அதுக்கப்புறமா வில் ஜஸ்ட் அப்படியே குவிக்கா பண்ணிட்டே போயிடலாம். ஓகே. சோ இன்னைக்கு படிச்சதை இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. இட் வில் ஹார்ட்லி டேக் சம் 15 minutes ஃபார் யூ டு லேர்ன் இட். சோ இதை முடிச்சுட்டு கோ டு அதர் ஒர்க் அண்ட் நாளைக்கு அப்லோட் ஆகிற வீடியோவும் கூடயே கையோட படிச்சிடணும். ஓகே. தேங்க்யூ சோ மச். வில் மீட் அகேன்.